இப்போ நம்ம மாஸ்க்கை யூஸ் பண்ணி இது எப்படி மாறுதா அப்படிங்கிறத பார்ப்போம். 30 டைம் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு மாஸ்க்கு. அமேசான்ல பெஸ்ட் செல்லரா சேல் ஆகிட்டு இருக்கிற ஒரு மாஸ்கோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாஸ்க்ல 4 லேயர் ஃபில்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்க் எப்படி இருக்குது, இது எந்த அளவுக்கு சேஃப்டியா இருக்குது, நீங்க நல்ல மாஸ்க் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம இதை ஓப்பன் பண்ணி உள்ள என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வெளியிலேயே அவங்க என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட சர்டிஃபிகேஷன் இருக்குது, ஐஎஸ்ஓட சர்டிஃபிகேஷன் இருக்குது, அந்த மாதிரி இன்டர்நேஷனல் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் சிஇஓட சர்டிஃபிகேஷனும் இருக்குது. அடுத்ததா கவர் மேலேயே EUME Protect +95 அப்படின்னு இந்த மாஸ்கோட நேம் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ரீயூசபிள் ஃபேஸ் மாஸ்க். இந்த மாஸ்க்கை முழுக்க இந்தியாவில் டிசைன் பண்ணி இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். கவர் ஓப்பன் பண்ணி உள்ள எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். குவாலிட்டி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா கையில் ஹோல்ட் பண்ணும்போதே நல்ல குவாலிட்டியாக வந்து தெரியுது. அந்த மாதிரி உள்ளே கொடுத்துருக்க அந்த காட்டன் ஃபேப்ரிக்கும் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அது மாதிரி ஃப்ரண்டில் இருக்கிற மெஷ்ஷுமே சரி குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு லைட் வெயிட்டாகவும் அதே நேரத்தில் குவாலிட்டியாகவும் தெரியுது. இந்த மாஸ்க்கை பொறுத்தவரை 4 லேயர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெஷ் மெட்டீரியல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா breathability வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால மெஷ் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா இன்னர் மெட்டீரியல் வந்து காட்டனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வேர்வை ஏதாவது அப்சர்வ் பண்ணுறதா இருந்தால் இந்த காட்டன் மெட்டீரியலை வந்து அப்சர்வ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆன்டி பாக்டீரியல் ஃபினிஷும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா 2 லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 லேயர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்பன் பாண்ட் லேயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்பன் பாண்ட் லேயர்ஸ்ல பாக்டீரியா மாதிரியான பார்ட்டிகல்ஸ், டிராப்லெட், டஸ்ட் இது எல்லாமே உள்ள போகாம ஸ்பன் பாண்ட் லேயர்ஸ் வந்து தடுத்துரும். இந்த மாஸ்கை லேப்ல டெஸ்ட் பண்ணதுல பாக்டீரியல் ஃபில்ட்ரேஷன் எஃபிஷியன்சி வந்து 95%, பார்ட்டிகல் ஃபில்ட்ரேஷன் எஃபிஷியன்சி வந்து 95% இந்த மாஸ்க்ல வந்து இருக்குது. கோவிட்-19 பொறுத்தளவுல இப்போ நம்ம வெளியில போனோம் அப்படின்னாலே கண்டிப்பா வந்து மாஸ்க் வேர் பண்றது ரொம்பவே ஒரு மஸ்டான ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா இப்போ அன்லாக் பண்ணிட்டாங்க. எல்லா இடமுமே வந்து கிரௌடா மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நேரத்தில் நீங்க 4 லேயர் உள்ள ஒரு மாஸ்க் நீங்க வேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே ப்ரொடெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். இதுவே நார்மல் மாஸ்க் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பார்ட்டிகல்ஸோ இல்லை வந்து டிராப்லெட்ஸோ உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாஸ்க்கை பொறுத்தவரை அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த EUME மாஸ்க்கை வியர் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹெட் ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்துருக்காங்க. தலையில வந்து மாட்டிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மலா வந்து மாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா காதுல மாட்டுற மாதிரி இப்படி காதுல மாட்டுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. காதுல வந்து நம்ம மாட்டும் போது கம்ஃபர்டபுளா இருக்காது. ரொம்ப நேரம் வியர் பண்ண முடியாது. காது நேரத்தில் வலிக்க ஆரம்பிச்சிடும். சாப்பிடும் போது கூட இங்க வந்து பெரிய லெவலில் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஹெட்ல மாட்டிருக்கிறதுனால நீங்கள் லைட்டாக வந்து இப்படி பண்ணிட்டு சாப்பிட்டு இருக்கலாம். அடுத்து அந்த மாதிரி நோஸ் கிளிப் இருக்கிறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நார்மலாக நீங்கள் மாஸ்க் வேர் பண்ணும்போது ஐ கிளாஸஸ் ஏதாவது ஸ்பெக் ஏதாவது வேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாக் வந்து மேலே வரும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல கேப்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த கேப் வழியா அந்த மூச்சு காற்று உள்ள வந்தது அப்படின்னா அந்த கண்ணாடியில் வந்து ஃபாக் வந்து தெரியும். ஸோ அது வந்து நம்ம பார்க்கறதுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். பட் இங்கே வந்து நோஸ் கிளிப் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதுனால மேக்ஸிமம் இந்த ஏர் வந்து இது வழியாக மேலே வராது. கம்ப்ளீட்டாக அதில் ஃபில்டர் ஆகி உள்ளே போயிட்டு ஃபில்டர் ஆகி உள்ள வெளில வர்றதான். இங்கே வந்து உங்களுக்கு இந்த வழியாக கேப் வழியாக வெளில போகாது. அடுத்ததான் மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்கிற சில மாஸ்க்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது கேண்டில் ப்ளோ டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த கேண்டில் வந்து நான் அந்த மாஸ்க் போட்டு வந்து ஊத போகிறேன். ஸோ என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து ஒரு நார்மலான ஒரு மாஸ்க். ஸோ ஊதின உடனே ஈஸியாக வந்து அணைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா இதில் வந்து அந்தளவுக்கு வந்து லேயர்ஸ் வந்து கிடையாது. நீங்கள் ஊதும் போது டேரெக்டாக அந்த காற்று வந்து வெளில வந்துடும். அந்த மாதிரி வெளியில் இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸ், காற்றுல இருக்கிற எல்லா விஷயங்களுமே திரும்பவும் உள்ளவும் வந்துடும். பட் இதுவே வந்து நான் இப்போ EUME மாஸ்க்கை யூஸ் பண்ணி இந்த டெஸ்ட்டை வந்து பண்ண போகிறேன். என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம 4 லேயர் ப்ரொடெக்ஷன் இருக்கிற EUME மாஸ்க்கை யூஸ் பண்ணி இந்த கேண்டிலை ப்ளோ பண்ணி பார்ப்போம். எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு தான் மூச்சு வாங்குது. பட் கேண்டில் வந்து அணையலை. இந்த மாதிரி 4 லேயர் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாகவே அது ஃபில்டர் ஆகி தான் உங்களுக்கு உள்ளே வரும். இந்த EUME மாஸ்க்கில் இந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாஸ்க் வந்து ஒரு பெஸ்ட்டான சேஃப்டி மாஸ்க்காக இருக்குது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க்காக சில ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன் படி பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் வந்து 3 லேயர்ஸ் வந்து மஸ்ட் இருக்கணும் போல சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாயை டச் பண்ணக்கூடிய அந்த ஒரு பகுதியும் அந்த ஒரு லேயரும், அது மாதிரி இன்னர் லேயர் அதாவது வெளியில் இருக்கிற பார்ட்டிகல்ஸை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு இன்னர் லேயரும், அடுத்ததாக ஒரு சிந்தட்டிக் அவுட்டர் லேயரும் கொடுக்கணும் போல சொல்கிறாங்க. ஸோ இந்த சிந்தட்டிக் அவுட்டர் லேயர் அப்படிங்கிறது வாட்டரை அப்சர்வ் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு லேயராக இருக்கணும் அப்படிங்கிறது போல சொல்லியிருக்காங்க. அடுத்தது அந்த மாஸ்க் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுற அந்த மெட்டீரியல் ஸ்ட்ரெச் மெட்டீரியலாக இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அதில் இருக்க ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பார்ட்டிகல்ஸ் உள்ள வரும் அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரெச் மெட்டீரியலை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மெட்டீரியல் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஈஸியாக வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்ம ப்ரீத் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும். அதே நேரத்தில் டிராப்லெட்ஸையும் வந்து ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ணுற மாஸ்க்கை அடிக்கடி வாஷ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் அந்த மாஸ்க்கை வேற யாரையும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது போலையும் WHO சொல்லியிருக்காங்க. WHO என்னென்ன ரெக்யூர்மெண்ட்லாம் சொல்லியிருக்காங்களோ எல்லாமே EUME மாஸ்க்
மாஸ்கில் இருக்குது. அடுத்ததான் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது நமக்கு வர ஆக்சிஜனோட லெவல்ஸ் வந்து கம்மியாகும், அதனால நமக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிறது போல ஒரு மிஸ்கான்செப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து ஆக்சிமீட்டர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளட்ல இருக்கிற ஆக்சிஜன் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத உடனே வந்து காட்டும். ஸோ இதில் நம்ம டெஸ்ட் பண்ணி இப்போ அந்த மாஸ்க்கை வியர் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலான ஒரு ஹியூமனுக்கு 94 100 வரைக்கும் SpO2 லெவல்ஸ் வந்து இருக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஆக்சிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 95 வந்து டிஸ்பிளே பண்ணுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுமான்னு தெரியல. இப்போ நம்ம மாஸ்க்கை யூஸ் பண்ணி இது எப்படி மாறுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து 95 தான் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த யூமி மாஸ்க்கை வியர் பண்ணும் போதும் நமக்கு வந்து ஆக்சிஜன் லெவல்ஸ் வந்து அதே லெவலில் தான் மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறத இந்த டெஸ்ட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இந்த மாஸ்க்கை நம்ம வாஷ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா 30 டைம் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு மாஸ்க்கு. ஸோ இதை நம்ம ஒரு நாளைக்கு ஒன்று யூஸ் பண்ணால் கூட நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து இந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நீங்கள் நார்மலான மாஸ்க்கை வியர் பண்ணும்போது ஒருவேளை சின்னதாக ஈரம் ஏதாவது பட்டுருச்சு இல்லை அது ஈரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களால் சரியாக மூச்சு விட முடியாது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது வாட்டர் ஏதாவது மழை தண்ணி ஏதாவது பட்டா கூட உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து பிரச்சனைகள் வந்து வராது, நம்ம சுவாசிக்கிறதுக்கு பிரச்சனைகள் இருக்காது. வீட்டில் எல்லாருமே மாஸ்க் யூஸ் பண்ணும்பொழுது அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நேம் டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேக்கில் நம்மளோட நேம் எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா இல்லை ஒரு இனிஷியல் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மாஸ்க் இதுதான் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது யூமி மாஸ்க்கை பொறுத்தவரை அடல்ட்டுக்காகவும் சைல்டுக்காகவும் தனித்தனியாக மாஸ்க் வந்து சேல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவையானதை ஃபேஷனபுளாக நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து இருக்குது. இந்த யூமி மாஸ்கோட சர்டிஃபிகேஷனை பொறுத்தளவில் WHO என்ன மேனுஃபேக்சரிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்களோ அதுபடி தான் இதை ப்ராசஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இதுக்கு CE சர்டிஃபிகேஷனும் வந்து இருக்குது. இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட். அடுத்தது ISO சர்டிஃபிகேஷன்ஸும் இந்த மாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது முழுக்க இந்தியாவிலே டிசைன் பண்ணப்பட்டு இந்தியாவிலே ப்ரொடக்ஷன் பண்ணப்பட்டது. இது வந்து ஒரு மேட் இன் இந்தியா மாஸ்க். இந்த மாஸ்க் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா Amazon, Flipkart, Myntra அந்த மாதிரி எல்லா சைட்ஸ்லையும் வந்து சேல் பண்ணுறாங்க. Amazonல இது வந்து ஒரு பெஸ்ட் செல்லர் மாஸ்க்காக இருக்குது. அடுத்ததான் நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது. இந்த யூமி பிராண்ட் தான் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸோட அஃபிஷியல் மாஸ்க் பார்ட்னர். ஸோ யூமி பிராண்ட்ல இருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்பெஷலாக வந்து மாஸ்க் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாஸ்க்கும் வந்து நம்ம கையில் இருக்கு. ஸோ எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். எல்லோ கலரில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வியர் பண்ணி பார்ப்போம். ப்ளூ எல்லோ, வாவ், இதுவுமே சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. யூமி மாஸ்க் பற்றி தானே ஒரு ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழோட டெக். நன்றி, வணக்கம்.